பாண்டிய நாட்டு வீர தமிழச்சின் பணிவான வணக்கங்கள். கேப்டன் அண்ணாவுக்காக என் இதய காணிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். மகிழ்ந்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அவர் புகழை பரப்புங்கள். கண்கண்ட தெய்வமாக கலியுக கர்ணனாக வாழ்ந்து இறந்தும் மக்கள் மனதில் இரவாமல் உலக மக்களின் இதயங்களில் உயிர் மூச்சாக வாசம் செய்கிறார் நமது கேப்டன் அண்ணா. அந்நியார் புதுச்சேரியிலும் கேப்டன் அண்ணா ஏற்றி வச்ச தேமுதிக கட்சியை தொடங்க வேண்டும். அதை தலைமையேற்று நடத்த விழுப்புரம் வெங்கடேசன் அண்ணாவை கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும். அண்ணா வெற்றி முரசை புதுச்சேரியிலும் கொட்டி முழங்க வேண்டும். எங்கள் ரங்கசாமி ஐயா கூட கூட்டணி வைத்து வெற்றி பெற வேண்டும். நல்லவர்களை வரவேற்று உபசரிப்பவர் எங்கள் ரங்கசாமி ஐயா அண்ணனை போல. புதுச்சேரியிலும் கேப்டன் அண்ணாவை போல தினமும் அன்னதானமிட்டு மக்கள் பசியை போக்குகிறார் எங்கள் ரங்கசாமி ஐயா. அதேபோல் கோரிமேடு பக்கத்தில் ஐயாசாமி அப்பாசாமி என்ற ஒரு சித்தர் சமாதியில் பக்கத்தில் இருக்கும்போது அங்கே அவருக்கு சொந்தமான இடங்களில் அன்னதானமிட்டு எவ்வளோ மக்கள் அண்ணன் அன்னதானமிடுவதைப் போல அதே போல் இவரும் அன்னதானமிட்டு மக்கள் பசி நீக்கி கொண்டிருக்கிறார். அண்ணன் கோயம்பேடு கோவிலிலே அன்னதானமிட்டு மக்கள் பசியை நீக்கி கொண்டிருக்கிறார். அதே போல் ரங்கசாமி ஐயாவும் இங்கே புதுச்சேரியில் மக்கள் பசி நீக்கி மகேசனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வழிபட்டு கொண்டு போகிறார்கள். அண்ணா கோயம்பேடு பக்கத்தில் இருக்கும் அண்ணாவின் கோவிலிலும் மக்கள் பசியாறி கொண்டு செல்கிறார்கள் அண்ணாவை வணங்கிவிட்டு. புரட்சி கலைஞர் இதய தெய்வம் எங்கள் அண்ணா ஏற்றி வச்ச கட்சியை புதுச்சேரியிலும் நிறுவ வேண்டும். புதுச்சேரி மக்கள் மனதிலும் அண்ணாவின் அன்பு இருக்கிறது. அதை அவர்கள் அந்நியார் பயன்படுத்தி கொண்டு கட்சி அலுவலகத்தை தொடங்க வேண்டும். இப்பொழுது ஏற்றிய விஜய் கூட 4 தொகுதி இங்கே புதுச்சேரியில் ஜெயிச்சாப்புல. அதுக்காக அவங்களுக்கே கிடைக்கும்போது அண்ணா எவ்வளோ நாள் தொண்டு செய்தவர், அவருக்கு நிச்சயமாக மக்கள் அவருக்காக ஓட்டு போட்டு அவருக்காக நிப்பாட்டும் தேமுதிக தொண்டர்களையும் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் உட்கார வைப்பாங்க. அண்ணாவின் கட்சி ஆஃபீஸை கூடிய சீக்கிரமாக அந்நியார் திறக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தலைமையேற்று கேப்டன் பிரபாகரனை நியமித்து கண்காணிக்க வேண்டும். நல்லது செய்யும் உண்மை விசுவாசிகளை கட்சி பணியில் அமர்த்தி தேமுதிக கட்சி என்ற ஆலமரத்தை ரொம்ப விரிவடைய செய்து தமிழகம் முழுவதும் அண்ணாவின் அன்பையும் புகழையும் நிலைநாட்ட தோழர்களும் தொண்டர்களும் இணைந்து போராட வேண்டும். அடக்குமுறைகளில் அவர்களை அடிமைப்படுத்தாமல் அன்போடு வாழ குழந்தைகளை வழிநடத்த வேண்டும். பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்றங்களில் ஈடுபட விடாமல் கண்காணித்து சிறு வயதிலேயே நல்ல புத்திமதிகளை கூறி வளர்க்க வேண்டும். கேப்டன் அண்ணா சம்பாதித்த காசுகளை எல்லாம் சேர்த்து வச்சு ஐடி நிறுவனம் தொடங்கியிருந்தால் ஊருக்கு ஒன்று என்று எத்தனையோ ஐடி நிறுவனங்களை அமைத்திருக்கலாம். அவர் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து சொகுசாக அவர் வாழ்ந்திருக்கலாம். காசு என்ன காசு, இன்னைக்கு செத்தா நாளைக்கு அண்ணா கொடியை கூட அத்துட்டு தான் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அண்ணா சொல்கிற வார்த்தை இது. சொந்தம் நாடாளும் ராஜாவாக இருந்தாலும் 6 அடி நிலம்தான் ஒரு உயிருக்கு சொந்தம். அந்த உயிரற்ற உடலை வெட்டிக்குள் வைத்து ஒரு பட்டனை தட்டினால் ஒரு பிடி சாம்பல் மட்டுமே ஒரு உயிருக்கு சொந்தம். அது கூட உறவுகளுக்கு அந்த அஸ்தி என்ற ஒரு இதுக்காக ஏதோ முன்னோர்கள் செய்த அதுக்காக தான் அந்த ஒரு பிடி சாம்பலை கூட வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை சொத்தை தான் விரும்புவாங்களே தவிர
அந்த சாம்பலையோ இந்த செத்துப்போன உறவுகளையோ யாருமே மதிக்கிறது இல்லை இப்போ. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மகான் நன்மை செஞ்சாங்கிறதுக்காக தான் நம்ம அண்ணாவை வந்து மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க. எந்த எந்த ஆளுகளையாவது போய் பாருங்கள், எல்லாரையும் மறந்துட்டாங்க இப்போ. ஆனால் அண்ணா எதுக்குன்னா இன்றைக்கும் பஸ் ஏறிக்கிட்டு இருக்காரு, மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் மக்கள் வந்து அவரை தேடி தேடி வந்து அவர் முகம் பார்த்து ஆலயத்தில் இது பண்ணிட்டு போகிறாங்க. நானும் வந்தேன் அன்றைக்கி வந்து விஜயகாந்த் அண்ணனை பார்த்து அவர் முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்துட்டு அவரை வணங்கிட்டு பின்னாடி இருந்து ஒரு வீடியோ போட்டேன். அது சரியாக கேட்கல. ஆனால் இன்னும் அண்ணியார்கிட்ட வருவேன், நான் நேரில் பார்த்து பேசுவேன். அண்ணனுக்காக எழுதி வச்ச கதையை சண்முக பாண்டிய முன்னாடி சமர்ப்பித்து நிச்சயமாக நான் வந்து அண்ணியாரோட சம்மதத்தோடு அந்த படத்தை எடுப்பேன். முதல் பாட்டே அண்ணனோட சமாதியில் தான் அந்த பாட்டு. அன்பு ஒன்று இல்லைன்னா உலகம் இல்லைங்க, ஆண்டவனும் அன்புக்கு தான் அடிமைப்பட்டாங்கன்ற பாட்டை அண்ணனோட சமாதியில் தான் பாட்டை நான் எடுப்பேன். அது வந்து வருவேன். அதுக்கான சரியான வாய்ப்புகளை எனக்கு எங்கள் விஜயகாந்த் அண்ணன் கொடுப்பாரு. கூட பிறந்த அண்ணனை விட அவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினச்சி வீடியோ போட்டுட்ருக்குறேன். நிச்சயமாக எனக்கு அவர் உறுதுணையாக இருப்பார், செய்வார். நான் அவருக்காக எப்போவுமே அவரை நினச்சி தான் ஒவ்வொரு இதையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு செயல்களையும் அந்நியார் செயலை கண்டு ரொம்ப பெருமையோடு பார்த்துட்ருக்குறேன். நிச்சயமாக நம்மளுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பாங்க தமிழக மக்கள். அந்நியாருக்குன்னு அண்ணனோட புகழுக்கும் அண்ணனோட பேருக்கும் அந்நியார் செய்கிற இப்போ துணிச்சலான நன்மைகளுக்கும் இப்போ தான தர்மங்களுக்கும் அண்ணனை போல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வந்து செய்வாங்க. செஞ்சு இந்த மக்களை காக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லோரும் தோள் கொடுத்து நம்ம தொண்டாட்டுவோம். என்றும் அன்புடன் முத்துவள்ளி செங்கல். இனியும் என் எழுத்து பயணம் தொடரும். பாண்டியன் நாட்டு தமிழச்சி, பாண்டிச்சேரியில் வாழும் ஒரு உண்மையான கேப்டன் விசுவாசி. என்றும் அன்புடன் முத்துவள்ளி செங்கல்.